ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள் தெரியாத தெரிந்த ஊர்கள் தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள் தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துருக்கிறோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆர்பி சேனல் பாருங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சு வீடியோக்களை போனேன். டிஸ்கிளைமர் தான் சொல்கிறேன், நாட்டில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை எடுத்து போட்டுருங்க. அப்புறம் எல்லாம் என்ன தான் நம்ம சேனல் வந்து பாடிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு எல்லாருக்குமே நடந்த விஷயம், தெரிஞ்ச விஷயம். ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய தாக்குதலை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி அமைப்பு சார்ந்த ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு நிலைப்பாடை எடுத்து ஒரு சில ஆட்கள், அது எப்படின்னா தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய அண்டை நாட்டில் ஒரு நாடாக தான் பார்க்குறாங்க. பேர் சொல்ல விரும்ப அந்த நாடை பற்றி. அந்த நாட்டை தொடர்ந்து ஒரு தீவிரவாத இதில் வந்து ஆதரிச்சுட்டு அங்கேயே சில முகாம்களை வச்சு ஆட்களை உருவாக்கி அருகாமல் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏற்றுமதி முக்கிய போயிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் அரசு, சர்வதேச அரசு. என்னோட மக்களை என்னோட நாட்டில் புகுந்து சுற்றுலா பயணிகளை குளிச்சான். அதுக்கு சில ஆட்கள்லாம் தொந்தரிச்சாங்க. இன்னும் ஒரு சில ஆட்கள் வந்து இந்த நாட்டில் ஒட்டுமொத்த வர்த்தகத்தின் கட் பண்ணணும், எந்த விதமான எதிர்க்கக்கூடாது, வருங்காலங்களில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்க. இதனால் ஒரு 6 மாதத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. பதிலுக்கு நம்பரும் அடித்தான். ஏன்னு சொல்லலை, அந்த நாட்டில் போய் உள்ளே போய் சில பிரச்சனைலாம் பண்ணணும். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இதுதான் ரெண்டாம் மிஷன் தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜவான்களை வந்து அதுக்கு கொண்டு குடிச்சாங்களே, எத்தனை பேருடைய மனைவிகள் வந்து விதைகளை பார்த்துருக்காங்க, எத்தனை விதைகளும் வணக்கம். இப்போ இந்த விஷயத்தை வந்து மனம் மாற்றுற மாரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது ஒரு சர்வதேச லெவலில் ஒரு போட்டி நடக்குது, ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது. அந்த கிரிக்கெட் போட்டிக்கு பொதுவான இடத்துல வச்சு அந்த நாட்டோட நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் விளாட்றீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூழ்நிலை இல்லையா? அன்னைக்கு எடுத்த நிலைப்பாடு என்ன? நாட்டு மக்களும் உங்கள் பின்னாடி நம்மளுடைய முன்னாடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பல பேருடைய வாழ்க்கையை கேள்விகள் அடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு மதத்தை வச்சு சொல்லி அடித்து காவலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லா முடிவுக்கும் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி மட்டும் நின்னோம். இன்றைக்கி வெக்கமே இல்லாமல் கிரிக்கெட் விளாட்றீங்க. நாட்டோட போய் வெக்கமா இல்லையா? அது வந்து கை கொடுக்கலையாம். சோத்துறது தான் இருக்கீங்க, வேறு இருக்கீங்கடா. ஏண்டா பேச விரும்புகிறாடா? ஏன்னா இந்த விஷயம் பார்த்தது கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உணர்வுகள் புரிஞ்சு நடக்கணும். ஓகேவா? என்னுடைய வீட்டில் ஒரு 10 பேர் வந்து விதவையாக உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இது வந்து தொடர்கதியாக போயிட்டுருக்கு. தயவுசெய்து இதுமாரி பொது வெளியில், பொது இடத்துல நாங்கள் வந்து அந்த நாட்டோட காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ எதுக்கு இதை சீன் போடுறீங்க? வர்த்தகத்தை துண்டிச்சிடுவோம், எந்த விதமான எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில ஆட்கள் வந்து அப்நார்மல் லெவலில் போய் இது மாதிரி வருங்காலங்க அந்த நாட்டோட எந்த விதமான தொடர்பு வச்சுக்க மாட்டோம், எந்த ஒரு விளையாட்டு போட்டிகளும் பரப்படங்கள் பண்ணீங்களா? ஹாக்கி பண்ணாங்கடா, ஒரே விஷயம், ஹாக்கி பண்ணாங்க. ஏன் கிரிக்கெட் விளையாட வாழணுமா? நாட்டோட போய் நாட்டில் பெரிய வருமானம் நாசாயிடுமா? சஹாராங்கிற ஒரு விஷயத்தை தூக்குங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? கார்கில் போரில் இழந்தப்ப சஹாராங்கிற விஷயத்தையே தூக்குன வந்து 7 நாட்களுக்கு நடக்கிற சஹாரா போட்டி நடந்துட்டு இருக்கு. அதையே தூக்குனாங்க. இப்போலாம் பேசுவீங்க. நான் தப்பியை சாத்திட்டு கிளம்புங்க.